Hey, hello, hi everyone. Welcome to another episode of Fitness Talks podcast. ஸோ இன்றைக்கி எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த எபிசோடோட டைட்டில் வந்து ஹவு டு பல்க். அதாவது பல்கிங் அப்படின்னே எல்லோரும் நினைக்கிற விஷயம் வந்து வெயிட் கெயின் பண்ணுறது மட்டும்தான். கலோக்கியில் சொல்கிறதுனா வெயிட் போடுறது அப்படிம்பாங்க. பட் அதுதான் கரெக்டாக? ஆக்சுவலி இதில் நிறைய தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்குது, நிறைய தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதே மாதிரி யாரெல்லாம் பல்கிங் பண்ணலாம், என்ன ரேஞ்சில் இருந்தால் பல்க் பண்ணுறது, கட் பண்ணுறது, அந்த விஷயங்களும் இதில் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமாக யார் டார்கெட்னா ஸ்கின்னியாக இருக்கிறவங்க, ஸ்கின்னி ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கும் கூட தான் ஏன்றது பின்னாடி நான் சொல்கிறேன். பட் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு மன உளைச்சலான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் போடாது அப்படின்னு லேபிள் பண்ணிடுவாங்க. நம்மளுமே அந்த ஒரு ஐடியாவில் தான் இருப்போம். ஓகே, நம்ம இப்படி தான் போல். ஏன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சைக்கிள் ஒன்று போயிருந்திருப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ஒல்லியாகவே இருக்கீங்க, ஒரு ஸ்கூலிங் முடிக்கிற வரைக்கும் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸ் வந்து எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம வெயிட் கெயின் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஒரே விஷயம் என்னென்னா, அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டால் அந்த ஹாஃப் ஹேண்டில் அப்படி குச்சியாக இருக்கும். ஸோ அதுவே நமக்கு பிடிக்காது. நிறைய நேரங்களில் வந்து இந்த டிஷர்ட்ஸ்லாம் பெருசாக எடுக்க மாட்டோம், ஆஃப் ஹேண்ட் யூஸ் பண்ணுறது கிடையாது, அது பிடிக்காமல் போகும். நமக்கு நம்மளே ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமான சினாரியோஸில் நடக்கும். நம்ம ஃபீல் பண்ணலனாலும் வந்து ஃபீல் பண்ண வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வகையில் நம்ம வெயிட் போட்டால் போதும் அப்படின்னு தான் நம்ம நினச்சி நம்ம ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிப்போம். அதில் ரொம்ப முக்கியமாக இப்போ நான் சொல்ல போகிறது கண்டிப்பாக எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலி நான் பண்ணேன், எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லோரும் அதை அப்ரோச் பண்ணியிருப்பீங்க. என்னதுன்னா, டாக்டர்கிட்ட போகிறது. ஸோ டாக்டர்கிட்ட போய் இங்கே பாருங்கள், ஒல்லியாகவே இருக்கான், இப்படியே இருக்கான், எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் கெயின் பண்ண மாட்டான், இன்னும் வீக் ஆகிட்டே போகிறான்ற அளவுக்கு போய் டாக்டர்கிட்ட சொன்னால் அவர் என்ன பண்ணுவாங்க, அவங்க டக்குன்னு ஒரு சிரப் எழுதி கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பேஸ் பண்ண சிரப். அந்த சிரப்பு பிரச்சனையை நான் சொல்கிறது. ஆனால் அந்த அப்ரோச் என்னென்னா, இந்த சிரப்பு குடிங்க, நல்லா பசிக்கும், நல்லா சாப்பிடுவோம், வெயிட் கெயின் பண்ணுவோம். ஆனால் த்ரூ த ப்ராசஸ் அதிகபட்சமாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நீங்கள் குடிச்சு பாட்டில் தான் காலியாக இருக்குமே தவிர நீங்கள் பெருசாக வெயிட்லாம் பெருசாக கெயின் பண்ணியிருக்க மாட்டீங்க. இன் ரேரஸ்ட் கேஸ் சில பேர் கெயின் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அதுவுமே நிறைய நேரங்களில் ஃபேட்டாக தான் போய் முடியுது. நம்ம அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து பெரிய அளவில் பண்ணிக்கிறது கிடையாது. பிகாஸ் நம்ம எப்படியாவது நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு உடம்பு வச்சா போதுன்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறதுனால. இன்கேஸ் அதுவே ஒரு லேட் டீன்ஸில் இருக்கும் அப்படின்னா, எல்லோரும் கேட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு காமனான ஒரு கொஷினோ சஜஷன்ஸ்னு கூட சொல்லலாம், பீர் குடித்தா வெயிட்டு போடுமா? இது கேள்வியாகவும் நிறைய பேருக்கு வந்திருக்கும், நிறைய பேர் இதை சஜஷனாகவும் சொல்லியிருப்பானுங்க. ஓ, இப்படி இருக்கீங்களா, ஓகே, ஒன்று பண்ணுங்க, பீர் குடிங்க, வெயிட்டு போட்டுரும், அப்புறம் நிறுத்திடுங்க. இதெல்லாம் மக்குத்தனமாக ட்ரெயினர்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஜிம்மில் ட்ரெயினர் வந்து வெயிட் போடணுமா, நான் சொல்கிறத கேளு அப்படின்ட்டு கேட்டால், அதாவது கொஞ்ச நாள் மட்டும் பீர் குடிச்சின்னா நீ வெயிட் கெயின் பண்ணிடுவேன். வெயிட் கெயின் பண்ணதுக்கு அப்புறம் நீ அச்சீவ் பண்ணிடல, நீ ஓரளவுக்கு வெயிட் வந்துடும் தெரியுமா, அப்புறம் நீ ஸ்டாப் பண்ணிக்க அந்த பழக்கத்தை அப்படின்னு. எப்படி அதெல்லாம் ட்ரெயினர் ஆனான்னு தெரில. ஆனால் இந்த மாதிரியான அட்வைஸஸ் எல்லாமும் கொடுக்க தான் செய்கிறாங்க, கொடுத்தாங்க. இதை நான் நேரடியாக கேட்டது. இன்னமும் நிறைய பேர்த்துக்கு அந்த கேள்விகள் இருக்கிறதுக்கும் காரணம் பிகாஸ் ஸ்டில் நிறைய பேர் அதை நம்புகிறாங்க. பீரும் பிரச்சனை கிடையாது, குடித்தா வெயிட்டு போட்டுரும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய தப்பான விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாமே பின்னாடி நம்ம எப்படி சரியாக பண்ணுறதை அட்ரஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ அல்டிமேட்டாக நமக்கு தேவை என்ன, நம்ம இருக்கக்கூடிய கரண்ட் லுக்கிலேருந்து நம்ம கொஞ்சம் கெயின் பண்ணணும். ஆனால் அது ஃபேட்டாக இருக்கக்கூடாது. அது கண்டிப்பான முறையில் வந்து மசில்ஸாக இருக்கணும். அதாவது லீன் பாடி மாஸ். லீன் பாடி மாஸ்னால் என்ன, நம்மளுடைய போன்ஸ், ஸ்கின்னு, நம்மளுடைய மசில்ஸ், ஆர்கன் எல்லாமே தான் லீன் பாடி மாஸ். ஆனால் நம்மளால் கெயின் பண்ண வைக்க முடியாது வந்து மசில் தான். ஏன்னா ஆர்கன் க்ரோத்தோ போனோட க்ரோத்தோ அதெல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜெனட்டிக்கல் பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய விஷயங்கள். ஆனால் மசில் க்ரோத்தும் ஜெனட்டிக் பொட்டன்ஷியல் தான். பட் நம்மளால் ஒரு நல்ல மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம கெயின் பண்ண வேண்டியது லீன் பாடி மாஸ். அந்த மசில் கெயின் ப்ராசஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது ப்ராப்பரான பல்கிங் மெத்தட்ஸை. இன்னொன்று, இது வந்து பசங்கள் தான் இவங்களுக்கு தான் அப்படின்னு அது கிடையவே கிடையாது. ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஜெண்டர், ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஏஜ், எந்த ஏஜில் இருக்கவங்கனாலும் யார் வேணாலும் இந்த மெத்தட்ஸை ட்ரை பண்ணி நீங்கள் கெயின் பண்ணலாம் ஹெல்த்தியான வேலை. பிகாஸ் திஸ் இஸ் த ஹெல்த்தியஸ்ட் வே. மற்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஷார்ட்கட்ஸாகவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் பாடி ஃபேட் கெயின் ப்ராசஸ் தான் மேஜராக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அதோடைய ரிசல்ட்ஸுமே அந்த லட்சணத்தில் தான் இருக்கும். ஸோ அதுதான்
இதில் ரொம்ப முக்கியமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பாடி வெயிட் கெயின் ஆனாலே, ஏன்னா நம்ம நிறைய நேரம் நம்ம அண்டர் வெயிட்டில் இருக்கோம், வீக்காக இருக்கும். ஸோ நம்ம இந்த வெயிட் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்தி ஆயிடுவோன்ற ஒரு மிஸ்கன்செப்ஷனும் ஒன்று இருக்குது. அது என்ன கணக்குனா, இந்த பிஎம்ஐயை வச்சு நம்ம கணக்கு பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்ப்போம், பிஎம்ஐ வந்து அண்டர் வெயிட் காட்டும். அப்போ நீங்கள் கெயின் பண்ணுங்கள், நீங்கள் இந்த பாடி வெயிட் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹெல்தி ரேஞ்சில் இருக்கீங்க, ஸோ நீங்கள் ஹெல்தி ஆயிடுவீங்க அப்படின்னு இருக்குது. இல்லை, அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் ஹையராக இருந்து என்ன தான் நீங்கள் அந்த ஹெல்தியான வெயிட் ரேஞ்சில் இருந்தாலும் அது ஒரு ஹெல்தியான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா பாடி ஃபேட் பேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து நமக்கு வரதான் செய்யும். ஸோ அதனால் நீங்கள் அதவே முழுக்க மனசில் வச்சுக்காதீங்க. ஸோ வெயிட், அதனால தான் சொல்கிறது, வெயிட்டு மட்டும் கெயின் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிக்க கூடாது. ஸோ இந்த சில பேர்லாம் பண்ணுவாங்க, பல்கிங் ப்ராசஸ்னால் இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு ஐடியாவில் இந்த ரீசெண்டாக இந்த ரீல்ஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன தெரியல, எவன் ஆரம்பிச்சுட்டான்னு தெரில. அதனால் 20 சப்பாத்தி 5 கிலோ நெய்யின்னு வச்சுட்டு ஹாஸ்டலில் மொத்தமாக உட்காந்து நல்ல அந்த டைம் லேப்ஸ் வீடியோ போட்டு விட்டு உட்காந்து பல மணி நேரம் நான் சாப்பிட்றேன் பாரு அப்படின்னு உட்காந்து சாப்பிட்றத வீடியோ எடுத்து போட்டு, இது சில பேர் இந்த ரீல்ஸ் எனக்கு அனுப்பியே கேட்குறாங்க, ஓ இப்படி தான் பல்க் பண்ணணுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு இது நிறைய பேர் பண்ணவும், நிறைய பேர் ரொம்ப பரவலாக பேசவும், இதுதான் மெத்தட்னு சொல்லி நிறைய பேர் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இது தப்பு. ஸோ அதனால் அது அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி கண்டதை திங்கிறது, அப்படி தின்னா வெயிட்டு போட்டுன்றது இல்லை, அந்த மாதிரி கெயின் பண்ணக்கூடிய வெயிட்டும் ஹெல்த்தியான ஒன்று கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரக்சர்டாக ப்ராப்பராக மசில் கெயின் பண்ணுறது தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃபேட் கெயின் நடக்கும், இல்லைன்னு சொல்ல, பட் அது மினிமலாக நடக்கும். அதனால் அப்படி நீங்கள் ப்ராப்பரான வேலை பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் ஹெல்த்தியாக நீங்கள் கெயின் பண்ண முடியுமே தவிர, இல்லை அப்படின்னா அந்த ப்ராசஸ் ஏன்டா பண்ணணுன்னு நிறைய நேரம் ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா நான்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப தப்பான வகையில் வந்து நான் பார்த்து நல்லா சாப்பிட்டு வெயிட்டு போட்டால் போதும், பல்க் பண்ணலாம் அப்படின்ற ப்ராசஸில் பண்ணி ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமாகி, ஐயோ ஏன் இப்படி இருந்தோம், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, நம்ம இன்னும் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ண டைமிங்லாம் இருக்குது. அதனால் பாடி வெயிட்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. சரி, ஓகே, இப்போ பாடி வெயிட்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, என்னத்தை வேணாலும் திங்கிறதுன்னு பண்ணக்கூடாது. சரி, இதை எப்படி தான் பண்ணுறது அப்படின்னா, ப்ராப்பர் பல்கிங் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பரான பல்கிங் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய பாடியோட லீன் பாடி மாஸ் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும், பாடி ஃபேட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் கெயின் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், உங்களுடைய வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆனால் வெயிட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகலை, உங்களுடைய பாடியோடைய சைஸும் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் பாடியில் மசில்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், பாடியில் இருக்கிற ஃபேட் பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த ப்ராசஸில் நீங்கள் கெயின் பண்ணக்கூடியது மசிலாக இல்லை ஃபேட்டா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய பாடி ஃபேட் பர்சன்டேஜையும் லீன் பாடி மாஸையும் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணணும். அது நிறைய ஆன்லைன் கால்குலேட்டர்ஸ்லாம் இருக்குது. அதில் போய் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு போட்டிங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ்னு வரும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 kg இருக்கிற பர்சன் 20% பாடி ஃபேட்னா 80 kg மசில் 20 kg ஃபேட்டுன்னு வந்துடும். இப்போ அவர் பல்க் பண்ண ட்ரை பண்ண, இது எக்ஸாம்பிள் தான், உடனே 100 kg இவங்க பண்ணணுமான்னு கேட்காதீங்க. இதனோட எக்ஸாம்பிள் ஈஸியாக, ஏன்னா எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் வீக்கு, ஸோ அதனால் 80-20ன்னு சொல்கிறது ஈஸியாக, அதனால் நான் இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் இப்போ இவர் பல்க் பண்ணுறாரு அப்படின்னா, இன்கேஸ் இப்போ கெய்னிங் ப்ராசஸில் இப்போ ஒரு 100 கிலோலேருந்து ஒரு 110 கிலோ வந்திருக்காரு அப்படின்னா, இதில் எவ்வளோ லீன் மாஸ் எவ்வளோ ஃபேட் மாஸ்ன்னு பார்க்குறப்ப, இப்போ ஒரு கெயின் பண்ண அந்த 10 kgயில் வந்து ஒரு 8 kg லீன் மாஸும் 2 kg ஃபேட்டும் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா ரேஷியோ படி ஃபேட் மாஸ் அதிகம். இது வந்து கரெக்டான ப்ராப்பர் பல்கிங். அப்படி இல்லாமல் 8 கிலோ வெயிட்டு 8 கிலோவுக்கு ஃபேட்டும் 2 கிலோக்கு மட்டும் லீன் பாடி மாஸ் கெயின் பண்ணுறாரு அப்படின்னா பண்ணக்கூடிய ப்ராசஸ் தப்பு. ஸோ அதனால் உங்களுடைய ப்ராக்ரஸை நீங்கள் லீன் பாடி மாஸ் அண்ட் ஃபேட் பர்சன்டேஜ் இதை வச்சு தான் நீங்கள் ட்ராக் பண்ணணும். சரி, இப்போ யாரெல்லாம் பல்க் பண்ணலாம் முதல்ல? இது ஒரு ரொம்ப காமனான ஒரு கொஷின். நிறைய நேரங்களில் நம்ம உடம்புல போதுமான மசில் இல்லைன்னு நினச்சி நிறைய பேர் பல்க் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை ஸ்கின்னி ஃபேட்டாக இருக்கக்கூடியவங்களும் நம்ம பல்க் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணலான்னு நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் யாரெல்லாம் பல்க் பண்ணலாம்? நான் முதல்ல சொன்ன பாடி ஃபேட் பர்சன்டேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. உங்களுடைய பாடி ஃபேட் பர்சன்டேஜ் 18 to 20% கீழே, அதாவது ஒரு 17% இருக்கீங்க, ஒரு 15% 16% இருக்கீங்க அப்படின்னா தான் நீங்கள் பல்க் பண்ணணும். இல்லை ஒரு 18 இருக்கீங்க, 19 இருக்கீங்க, 20 இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பாடி ஃபேட் பர்சன்டேஜை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 20 இருக்கீங்கன்னா ஒரு 17, 16, 15 அந்த மாதிரி போயிருங்க. நீங்கள் இல்லை நான் கரெக்டாக பாட்டில் நான் 18 இருக்கேன்ல அப்படின்னா கூட ஸ்டில் ஒரு 2% குறைச்சிக்கங்கன்றது என்னுடைய பர்சனல் அட்வைஸாக தான் சொல்லுவேனே தவிர, ஜென்ரலாக 18% இருந்தால் கூட நீங்கள் பல்க் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் கெயின் பண்ணும்பொழுது ஃபேட்டும் கெயின் ஆகும்னு சொன்னேன்ல. இப்போ நீங்கள் 20 and above % இருக்கீங்க, ஒரு 21% இருக்கீங்கன்னா, முதல்ல சொன்ன சினாரியோ படி நீங்கள் கெயின் பண்ணுறப்ப ஆல்ரெடி 20 and above % இருக்கப்போ மசில் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு கம்மியாக தான் தெரியும்.
இப்போ இன்னமும் நீங்கள் கெயின் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பாடி ஃபேட் பர்சன்டேஜ் இன்னமும் ஹையர் ஆகும். அப்போ நீங்கள் என்ன தான் ட்ரெயின் பண்ணி மசில் கெயின் பண்ணாலும் மேலே ஆட் ஆகக்கூடிய அந்த ஃபேட் லேயர் உங்களை ஒரு நல்ல ஒபீஸான ஒரு ப்ராப்பர் ஷேப் இல்லாத மாதிரி தான் உங்களை காமிச்சு கொடுக்கும். உங்களுக்கே ஒரு பெரிய டவுட் வந்துடும். ப்ளஸ் உங்களுடைய ஃபேட் பர்சன்டேஜ் ரொம்ப ஹையராக இருக்கும். 20% அண்ட் அபவ் பாடி ஃபேட் இருக்கிறது நான் ஜென்ரலாக பர்சனலாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் குறைச்சிக்கங்கன்னு சொல்கிறது என்னுடைய ஜென்ரல் சஜஷன் தான். இட்ஸ் நாட் தட் ஐயோ 20க்கு மேலே போச்சுன்னா பிரச்சனை, அப்படி கிடையாது. பட் 20%க்கு மேலே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க, அது நல்லது, அவ்வளோதான். ஏன்னா இந்த ப்ரீ டயபெட்டிக்கோ இல்லை வேறு பாடி ஃபேட் பர்சன்டேஜ் பேஸ் பண்ண நமக்கு வரக்கூடிய ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வராமல் இருக்குன்றது தான். ஸோ அந்த ப்ராபபிலிட்டிக்காக சொல்கிறது தான் அது. அதனால தயவு செஞ்சு அந்த பர்சன்டேஜுக்கு கீழே இருந்தால் மட்டும் பல்க் பண்ணுங்கள். இல்லைன்னா ஃபேட் லாஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பல்க் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்கின்னி ஃபேட்டாகவே இருந்தாலும் உங்கள் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் 20 காட்டுது, பட் என் கையை குச்சியாக இருக்குது, ஷோல்டர் ரொம்ப ஒல்லியாக இருக்குது, கால் ஒல்லியாக இருக்குது, நான் வந்து பல்க் பண்ணிவிட்டு கட் பண்ணலாமான்னா வேண்டாம். நீங்கள் கட் பண்ணும் பொழுது நீங்கள் ப்ராப்பரான வெயிட் ட்ரைனிங்கும் ப்ரோட்டீன் இன்டேக்கும் கரெக்டான வகையில் நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணுறப்ப நீங்கள் அவ்வளோ மோசமாக ஒல்லியாலாம் போக மாட்டீங்க. அந்த ப்ராசஸில் உங்களுடைய மசில் ரீட்டைன் ஆகும், ஃபேட்டு மட்டும் ரெடியூஸ் ஆகும். தென் நீங்கள் ஒரு நாள் பார்க்குறது முதல்ல விட நீங்கள் பார்க்குற ஒரு நல்ல பெட்டர் ஷேப்பில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பல்க் பண்ணுங்கள், விச் இஸ் பெட்டர். சரி, இப்போ வந்து யார் பண்ணலான்னு தெரிஞ்சிருச்சு. சரி, எப்படி பண்ணுறது? 2 மெத்தட். ஒன்று கேலரி கால்குலேட் பண்ணி ப்ராப்பராக ட்ராக் பண்ணி பண்ணுறது, இன்னொன்று ஓரளவுக்கு போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி பண்ணுறது. மொதல் விஷயம் நான் கேலரி கால்குலேஷன் பற்றி சொல்லிடுறேன். கேலரி கால்குலேஷன்றப்ப எல்லாருக்கும் ஓரளவுக்கு பாட்காஸ்ட்டோ இல்லை வீடியோவோ ரிப்பீட்டடாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். மெயின்டெனன்ஸ் கேலரியை கண்டுபிடிங்கன்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ அதுதான் முதல்ல உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு அந்த மெயின்டெனன்ஸ் கேலரியில் இருந்து நீங்கள் அதிகமாக சாப்பிடும் பொழுது கெயின் பண்ணுவீங்க. எவ்வளவு அதிகம் அப்படிங்கிறதான் மேட்ரு. ஒரு 200, அதிகபட்சம் 300 கேலரி, நான் சொல்கிறேன் ரொம்ப மேக்ஸிமம் 200 கேலரி சொல்கிறேன். பட் நீங்கள் மினிமலாக ஒரு 100, 150, 200 கேலரி நீங்கள் சர்ப்ளஸ் வச்சாலே போதுமானது, நீங்கள் வந்து கெயின் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய ஃபுட்டு எல்லாமே கேலரி கவுண்ட் பண்ண தெரியும், எல்லாமே ப்ராப்பராக ரா மெஷர் பண்ணி எவ்வளோ கேலரி நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் ரொம்பவே நல்லது. ப்ளஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய டிடியை தெரிஞ்சுட்டு ஒரு 2 வாரம் அந்த மெயின்டெனன்ஸ் கேலரிலையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னு வைங்களேன். மெயின்டைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டைம் பீரியடில் உங்களுடைய பாடி என்ன மாதிரி சேஞ்சஸ் அண்டர்கோ பண்ணுச்சுன்றதை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகே ஃபைன், நம்ம மெயின்டெனன்ஸ் கேலரியில் நமக்கு கெயின் நடக்குது அப்படின்னா நீங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரி இன்னும் கொஞ்சம் நாள் கண்டினியூ பண்ணலாம். பிகாஸ் யூ ஆர் கெய்னிங். அண்ட் கெயின் பண்ணுறதும் நீங்கள் லீன் பாடி மாஸாக தான் கெயின் பண்ணுறீங்க, ஃபேட்டாக கெயின் பண்ணல அப்படின்னா பிரச்சனையே இல்லைல்ல, நீங்கள் அந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் அந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேலரி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, மசில் கெய்னிங்கிறது ஒரு ஸ்லோவான ப்ராசஸ். அதனால் வாரம் ரிசல்ட் வரணுன்ட்டு எதிர்பார்க்காதீங்க. கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக உங்களால் பார்க்க முடியும். சடனாக என்னாச்சு, ஒரு மாதமாக நான் ட்ரை பண்ணுறேன், என்ன எனக்கு எதுவுமே நடக்கலை. ஸோ ஒரு மாதன்றது பெரிய டைம். நிறைய பேர் வீக்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஆனால் வீக்லி உங்களுக்கு நடக்குது அப்படின்னா நிறைய நேரங்களில் மெஜாரிட்டியான சினாரியோவில் அது ஃபேட் கெயினாக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறது, பார்த்து நீங்கள் கரெக்டாக ட்ராக் பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ சரி, இப்போ வந்து கேலரி கால்குலேஷன் எனக்கு தெரியாது, ஆனால் நான் போர்ஷன் கண்ட்ரோல், கேலரி கால்குலேஷன் எனக்கு தெரியாது, இப்போ நான் வந்து கெயின் பண்ணணும்னா நான் என்ன மெத்தடில் கெயின் பண்ணுறதுன்ற கொஷின் அட்ரஸ் பண்ணணும்னா போர்ஷன் கண்ட்ரோல் முதல்ல சொல்லிட்டேன். 2வது மெத்தட்னு. ஸோ இதுதான் போர்ஷன் கண்ட்ரோல். அதாவது சாப்பிடக்கூடிய சாப்பாடுனுடைய அளவு, அதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணுறது. ஸோ போர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னா பொதுவாக போர்ஷன் கண்ட்ரோல்ன்றப்ப நம்ம ஒரு ஃபுட்டுடைய குவான்டிட்டியை நம்ம பார்த்து ஓகே இந்த அளவு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம விஷுவலாகவோ இல்லை நம்மளுடைய ஃபிஸ்ட் சைஸோ இல்லை யூஸ் பண்ணக்கூடிய பிளேட்ஸ், ஸ்பூன், அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு அளவு வச்சு அந்த அளவு அப்படியே ரிப்பீட் பண்ணி நம்ம ஃபுட் இன்டேக் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதுதான் போர்ஷன் கண்ட்ரோல். இங்கே போர்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறப்ப நான் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுறது வந்து ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் ஆட் பண்ணுறது. ஏன்னா ஜென்ரலாகவே நம்மளோட இந்தியன் டயட்டில் வந்து கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட்ஸ் பேஸ் பண்ண தான் ப்ரோட்டீன் வந்து இருக்கிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ரோட்டீனை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது முக்கியமாக நீங்கள் கெயின் பண்ணுறது மசிலாக இருக்கணுன்றப்ப ப்ரோட்டீனை நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணியே ஆகணும். ஸோ ப்ரோட்டீன் ஃபுட்ஸை முதல்ல ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்தோடனே ஆட் பண்ணணுன்னா கூட ஒரு மினிமம் லெவல். எக்ஸ்னால் ஒரு 1-2 எக்கோ, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 2 எக்கு, டின்னருக்கு ஒரு 2 எக்கு, இல்லை வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் பன்னீர், ஒரு ஃபுட்டுக்கு மட்டும் பன்னீர் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும்,
வேறு டோஃபு, டெம்பே, சோயா சங்க்ஸ் இந்த மாதிரி ஃபுட்ஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஆட் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமேல் மற்ற அதர் ஃபுட்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் நடக்கும். ப்ளஸ் நீங்கள் வெயிட் கெயின் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி உங்கள் பாடி அதுக்கான சேஞ்சஸ் அண்டர்கோ பண்ணும். அதனால் நீங்கள் ப்ரோட்டீன் ஃபுட்ஸை ஆட் பண்ணுறதை நான் ஃபஸ்ட்டு விஷயமாக செட் பண்ணுவேன். அடுத்தது தான் நீங்கள் அதுவும் வந்து ஏதாவது ஒரு நேரம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க லைக் அது எப்படி ஒரு நேரம் இது மட்டும் போதுமா அப்படின்னு. நிறைய நேரம் நம்ம எடுக்கக்கூடிய ஒன் ஸ்டெப் லைக் இப்போது ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணலாம், தென் அதை பார்த்துட்டு அடுத்த சேஞ்ச் பண்ணலாங்கிறதுக்கு நிறைய பேர் ஹெசிடேட் பண்ணுவோம். எடுத்தால் நம்ம எல்லா சேஞ்சஸும் பண்ணிடுவோம், இது ஒரு சேஞ்சினால பெரிய என்ன ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருக்கும். பொதுவாக அந்த ஒரு டவுட் இருக்க தான் செய்யும். லைக் எனக்குமே இருந்துச்சு. லைக் நான் ஒரு 2016 டைமிங்கில் வந்து கொஞ்சம் நான் அப்போல்லாம் ரொம்ப ஸ்கின்னியாக தான் இருந்தேன். நான் அப்போது நான் இந்த வெயிட் கெயின் இப்போ நான் முன்னாடி என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேனோ எல்லா விஷயங்களும் நான் ஃபேஸ் பண்ணது தான். ஸோ அந்த டைமிங்கில் ரொம்ப ஸ்கின்னியாக இருந்தப்போ லைக் என் ஃப்ரெண்டு தான் சொன்னேன், நான் ஜிம் போய் ஜாயின் பண்ண போகிறேன், நான் 3 மாதம் ஃபீஸ் பே பண்ணிடுவேன், அப்படின்னா தான் நான் ரெகுலராக போவேன் அப்படின்னா. சார் நானும் வரேன்டா அப்படின்னு நான் சேர்ந்தோம். ஸோ அந்த டைம் வந்து சைதாப்பேட்டில் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம். சைதாப்பேட்டில் வந்து காரணேஸ்வரர் கோயில் இருக்கலாம், அந்த ஸ்ட்ரீட்டில் இல்லை நான் சொல்கிறது ஜிம் இருக்கிற இடம் கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருந்தது. ஸோ அங்கே போனப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸை சொன்ன ட்ரெயினர் அவர் தான். நான் போய் ஜாயின் பண்ணேன். ஒரு 3-4 டேஸ் ஆயிடுச்சு. லைக் ட்ரைனிங் லைக் டெய்லி ஒரு மசில் குரூப்ன்ற ஸ்ப்ளிட் போய்கிட்டு இருக்கு. அப்போ நான் உடனே போய் டயட் சொல்லுங்கள் அப்படின்னா உடனே சொன்னார், நீ முதல்ல என்ன சாப்பிட்ற, இதுதான் சாப்பிட்றேன், என்ன கோல், நான் அந்த மாதிரி வெயிட் போடணும் அப்படின்னு உடனே சொன்னார். இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தால் எப்படி வரும், நீ சேஞ்சஸ் பண்ணணும்ல அப்படின்னாரு. சரி சொல்லுங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணணும், எதை கட் பண்ணணும் அப்போ தான் சொன்னார். முதல்ல எடுத்த உடனே அதை நிறுத்துகிறேன் இதை நிறுத்துகிறேன் டோட்டலாக மாற்றுறேன்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, ஏதாவது ஒன்றில் ஆரம்பி அப்படின்னாரு. சரி என்ன சொல்லுங்கன்னப்போ ஒரு 3 எக் ஒயிட்டு, இல்லை ஃபஸ்ட்டு வந்து 5 ஹோல் எக்குன்னாரு. 5 ஹோல் எக்கா அப்படின்னு நான் சாப்பிட்டதே கிடையாது, என் லைஃப்பில் நான் சாப்பிட்டது கிடையாது. அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 1 முட்டை இல்லை 2 முட்டை அவ்வளோதான், அதுவே ஒரு பெரிய விஷயம். அது எப்படிங்க 5ங்கவும், சரி வேணாம் 3 எக் ஒயிட் எடுத்துக்கோ, ஒரு 2 ஹோல் எக் எடுத்துக்கோன்னாரு. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் நான் அதை எடுத்துக்கிட்டேன். சரி லஞ்சுக்கு டின்னர் சொல்லுங்கன்னப்போ முதல்ல நீ இதை பண்ணு நம்ம அப்புறம் பார்ப்போம் அப்படின்ட்டு. ஆனால் நான் இந்த ஒரே ஒரு சேஞ்சை தான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் பண்ணியிருப்பேன். அப்புறம் பெருசாக ஒரு கொஷின் கேட்கல. ஆனால் அந்த த்ரூ அவுட் த டைம் எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிது. லைக் நான் எக்ஸாக்டாக லீன் பாடி மாஸ் தான் கெயின் பண்ணனா, ஃபேட் கெயின் பண்ணனான்னு இல்லை, பட் என்னுடைய எனர்ஜி லெவலில் சேஞ்சஸ் இருந்துச்சு. என் பாடியுடைய மசில் ஷேப் இன்னுமே ஓரளவுக்கு நல்லா பெட்டராக க்ரோ ஆச்சு. இன்னும் நான் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸுடைய ஃபிட்டிங் நல்லா இருந்தது. எனக்கு என்ன கண்ணாடியில் பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல, லைக் ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம லைஃப்பில் அந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் அந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் இல்லை. அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம புதுசாக ஆரம்பிக்கிறோன்றப்ப அந்த சேஞ்சஸ் நமக்கு வர ஆரம்பிக்குது. இது ஈவன் அ வெரி மினிமல் லெவல் ஆஃப் ஆல்ட்ரேஷன்ஸ். ஸோ அதனால தான் தயவு செஞ்சு ப்ரோட்டீன் ஆட் பண்ணுங்கள். தென் ஒரு நேரத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ண அடுத்த சேஞ்சஸ் நீங்கள் பண்ண உங்களுடைய ப்ராக்ரஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னொன்று ப்ரோட்டீன் ஆட் பண்ணிட்டீங்க, ஓகே ப்ரோட்டீன் ஃபுட்ஸ்க்கே நல்ல ஒரு ஹங்கர் லெவல் சப்ரஸ் பண்ணிடல, லைக் அந்த சேஷிட்டி லெவல் ரொம்ப அதிகம். அப்படின்றப்ப நிறைய பேர் ஆல்ரெடி ஒல்லியாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து அந்தளவுக்கு சாப்பிட முடியாமல் இருக்கிறது தான். இவங்க நல்லா சாப்பிட்டுட்டு நிறைய சாப்பிட்டுட்டு அவங்க லீனாக இருக்காங்கன்னா அது வேறு கேஸ். ஆனால் அதிகமாக ஸ்கின்னியாக இருக்கவங்க, ஸ்கின்னி ஃபேட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்கிறது கொஞ்சம் மெஜாரிட்டியான பீப்புளுக்கு அந்த அளவுக்கு சாப்பிட முடியாது. ஸோ அதுதான் விஷயம். கொஞ்சம் சாப்பிட்டாலே அவங்களுடைய பசி கண்ட்ரோல் ஆகிடும். பெரிய அளவில் பசி எடுக்காது, பெரிய அளவில் அவங்க வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் எல்லாம் பெருசாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபுட்டுடைய சாய்ஸஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் ஃபுட்டோட சாய்ஸஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, இப்போ சாப்பிடக்கூடிய சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்ல ஃபீலிங்காக இருக்குது, இல்லை ரொம்ப ஹை வால்யூமாக இந்த மாதிரிலாம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் கேலரி லெவல் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. மெயினாக வந்து நீங்கள் கெயின் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுடைய கேலரி லெவல் கொஞ்சம் ஹையராக இருக்கிறது நான் முக்கியம். அது சொன்னால் அந்த லெவலுக்கு இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஹையர்னால் மொத்தமாக ஹையர் கிடையாது. ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபுட்டு சூஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நெய்யோ பீனட் பட்டரோ கொஞ்சம் சிம்பிள் சுகர் இருக்கக்கூடிய ஃபுட்ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு 20-30% ஆட் பண்ணிங்கன்னா அந்த கேப் உங்களால் ஃபில் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பீனட் பட்டர் நானாக தான் பண்ணுவேன். நான் சும்மா கேஷுவலாக டக்குன்னு ஒரு ஸ்பூன் பீனட் பட்டர் எடுத்து சாப்பிட்டு போயிடுவேன் நான். ஏன்னா இதெல்லாம் அந்த கார்ப்ஸ் அண்ட் ஃபேட்ஸில் ஆட் ஆகிக்கும். ப்ரோட்டீனை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம், கார்ப்ஸ் அண்ட் ஃபேட்டில் இந்த மாதிரியான கொஞ்சம் ஒரு லோ வால்யூம் இருக்கக்கூடிய கேலரி டென்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சமைக்கக்கூடிய சாப்பாடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி தான் அதை நம்ம பண்ண முடியாது. அதுக்கப்புறம்
கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக லிக்விட் கேலரி, கொஞ்சம் ஜூஸாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் உங்களுடைய கேலரி லெவலை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுக்காக மொத்தமாக கேலரியை டம்ப் பண்ணி அப்படியே ஃபேட்டாக கெயின் பண்ணி தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பான ப்ராசஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட் சாய்ஸஸ் ப்ராப்பராக பார்த்து பண்ணுங்கள். இப்போது இது எல்லாம் பண்ணிட்டீங்க, பட் உங்களுடைய ப்ராக்ரஸை நீங்கள் செக் பண்ணாமல் விட்டிங்கன்னா என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. நிறைய நேரம் ப்ராக்ரஸ் செக் பண்ணுறோங்கிறப்போ எல்லோரும் வெயிட் மிஷினில் ஏறி நின்று வெயிட் என்னாச்சுன்னு தான் பார்ப்போமே தவிர, நம்ம பாடி பார்க்க எப்படி இருக்குது, நம்மளுடைய ட்ரெஸ் ஃபிட்டிங் எப்படி இருக்குது, நம்மளுடைய பாடியில் இன்ச்சஸ் எவ்வளோ மெஷர்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது யாரும் பெருசாக பார்க்குறது கிடையாது. ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு இதுன்னு கிடையாது, நான் இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ண என்னுடைய போஸ்ட்டாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், பாட்காஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நான் சொல்கிற ஒரு விஷயம், நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து பழகுங்க. பாடி மெஷர்மெண்ட்டில் தான் உங்களுடைய பாடி க்ரோ ஆகுதா, சேம் லெவலில் ஸ்டே ஆகிறோம் என்னங்கிறது தெரியும். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் பாடி மெஷர்மெண்ட்டும் இதுக்கு முதல்ல ஆரம்பத்தில் நான் சொன்னேனே லீன் பாடி மாஸ் அண்ட் ஃபேட் மாஸ், இதை நீங்கள் ட்ராக் பண்ணும்பொழுது உங்கள் பாடியில் லீன் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை ஃபேட் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுதான்றதை பொறுத்து நீங்கள் ஃபுட் சேஞ்சஸ் பண்ணுறது கரெக்டாக, இல்லை நம்ம ரொம்ப ஹையராக போகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கேலரி ரெடியூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிக்கலாம். அதுவும் இதை ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபேட் லாஸில் இருக்கீங்கன்னா நான் வீக்லி செக் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இல்லை நீங்கள் இப்போ கெய்னிங்கில் இருக்கீங்கன்றப்ப கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக போகிற காரணத்தினால 2 வீக்ஸ் ஒன்ஸ் கம்பல்சரி ப்ராக்ரஸ் செக் பண்ணுறது வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ப்ராக்ரஸ் செக் பண்ணால் தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ணணும்னு முடிவெடுக்க முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ இதை ட்ராக் பண்ணுங்கள். அடுத்தது ஃபோட்டோஸ் எடுங்க. உங்களுடைய ஃபுல் பாடி பிக்சர், ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ, பேக் வியூ, அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுங்க. மேக்ஸிமம் கம்மியான ட்ரெஸ்ஸஸில், டைட்டான ட்ரெஸ்ஸஸில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது முக்கியம். இட்ஸ் நாட் தட் நீங்கள் அன்கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம் தான் பண்ணணும்னு கிடையாது. எதுக்காக இதை சொல்கிறோன்னா, நீங்கள் ஒரு இன்ச் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைசப்ஸில் நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த பைசப்ஸில் ஒரு பாயிண்டில் தான் நீங்கள் எடுப்பீங்க. பட் ஓவரால் க்ரோத் இருக்கும், அப்பர், மிடில், லோவர், இந்த மாதிரி எல்லா பகுதியிலும் இந்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய 4 ஆர்ம்ஸில் க்ரோத் இருக்கும். நிறைய நேரங்கள் அதெல்லாம் நம்ம ட்ராக் பண்ணுறதே கிடையாது. அப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறப்ப தான் முதல்ல நீங்கள் எப்படி இருந்தீங்க, இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை விஷுவலாக நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், கண்ணால் பார்க்க முடியும் உங்களால். நிறைய நேரங்களில் இன்ச்சஸில் அப்படியே இருக்கும், பட் ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருப்பீங்க, உங்களுடைய ப்ராக்ரஸ் இன்னுமே சூப்பராக பெட்டராக இருக்கும். அதனால் ஃபோட்டோஸை ரொம்பவே கம்பல்சரியாக வச்சுட்டாங்க. ஃபோட்டோஸ் ஏன்னா அல்டிமேட்டாக நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், பார்க்குறதுக்கு இன்னும் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு அல்டிமேட் கோலாகவே இருக்கும். லைக் எதர் ஃபேட் லாஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் மசில் கெயினாக இருந்தாலும் சரி. அப்படிங்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு ஃபோட்டோஸ் எடுக்கிறத ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். ரெகுலராக ஃபோட்டோஸ் எடுங்க. ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் தூக்கி டம்ப் பண்ணுங்கள். பின்னாடி நீங்கள் அதை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் ஃபோட்டோஸ் கம்பல்சரி எடுங்க. இதுக்கப்புறம் தான் நான் வெயிட் நம்பர் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் வெயிட்டை வச்சுக்கோங்க. 3வது ஆப்ஷனாக வெயிட் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வெயிட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, இது 2ல எதுவும் கரெக்டாக இல்லை அப்படின்னாலும் உங்கள் ப்ராக்ரஸ் தப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் வெயிட்டை செக் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி உங்களுடைய பாடி சேஞ்சஸ் அலாங் வித் தட் உங்களுடைய வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ட்ராக்கிங் ப்ராப்பராக மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு வைக்கிறது, வெயிட் நம்பர்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதா இருக்கட்டும், ஃபோட்டோஸ் எடுத்து ஒரு ஃபோல்டரில் போட்டு வைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு சின்ன ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் இது ஃபாலோ பண்ணலைன்னா கூட உங்கள் பாடி என்ன மாதிரியான சேஞ்சஸ் அண்டர்கோ பண்ணுது, இன்கேஸ் நீங்கள் பெருசாக டயட் ஃபாலோ பண்ணல எதுவும் பண்ணாத பட்சத்தில் கூட சம்டைம்ஸ் நம்ம ஃபுட்டு நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருப்போம். பட் ப்ராக்ரஸ் ட்ராக் பண்ணால் தெரியும் நம்ம கெயின் பண்ணுறோமோ, லூஸ் பண்ணுறோமோ, மெயின்டைன் பண்ணுறோமான்னு. நிறைய நேரம் இந்த மாதிரியான ஹெக்டிக் ஷெடியூலில் நம்ம அதை ட்ராக் பண்ணாமல் போகுமா, அப்போ என்ன நடக்குது அப்படின்னா கெயின் பண்ணிடுவோம். அல்டிமேட்டாக ஒரு 5-6 மாதம் கழித்து பார்த்தா என்னடா அது 6-7 கிலோ கெயின் பண்ணிட்டோன்ற மாதிரி இருக்கும். ஸோ ட்ராக்கிங்கை ஒரு ஹேபிட்டாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இவ்வளவெல்லாம் பண்ணியாச்சு, எப்போ நிறுத்துறது இந்த பல்கிங்கை? ஏன்னா எனக்கு யாரும் சொல்லலை இப்போ தான் பல்கிங்கை நிறுத்தணும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஒரு பாயிண்டில் எனக்கு ட்ரெஸ் அன்கம்ஃபர்டபுள் ஆகுது, பேண்ட்டு சைஸு 34, 35ன்னு போகிறப்ப தான் ஐயோ என்னது நம்ம இப்படி கெயின் பண்ணுறோமேன்னு எனக்கு தோணுச்சு. முதல்ல சொன்ன மாதிரி லைக் அந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜ் சொன்னேன்ல 20 அதெல்லாம் இருந்தால் பல்க் பண்ணாதீங்கன்னு, அதே தான். நீங்கள் ஒரு 20%, 21% ரீச் ஆகுறீங்க அப்படின்னா பல்கிங்கை ஸ்டாப் பண்ணுங்க. மெயின்டெனன்ஸ் கேலரிக்கு போங்க, மெயின்டைன் பண்ணுங்கள். தென் இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் நீங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரியில் கண்டினியூ பண்ணலாம். இல்லை கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணலாம். ஸோ இதுதான். அதனால் பாடி ஃபேட் பர்சன்டேஜை மெயினாக வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் உங்களுடைய வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டை கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வெயிஸ்ட் ஒரு 34 இன்ச்சஸ் வர வரைக்கும் நம்ம கெயின் பண்ணலாம், தென் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு டிசிஷன் வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ
பாடி ஃபேட் பர்சன்டேஜ் அண்ட் வேஸ்ட் மெஷர்மெண்ட், இது ரெண்டையும் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் எப்போ நம்ம நிறுத்தணுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஆரம்பிக்கிறதும் முக்கியம், அட் த சேம் டைம் கரெக்டான இடத்துல கரெக்டான பாயிண்ட்டில் நம்ம ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ திங்க் அவ்வளோதான். பல்கிங் பற்றி நான் சொல்ல நினச்ச பேசிக்கான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஸோ ஃபுல்லாக கேட்டுட்டு உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது கீழே இருக்கிற பாட்காஸ்ட் ஃபீட்பேக் லிங்க்கில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபுல்லாக கேட்டுட்டு உங்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா என்ன அப்படிங்கிறத வந்து கீழே பாட்காஸ்ட் லிங்க்கில் ஃபீட்பேக் லிங்க்கில் கீழே கொடுக்குற பாட்காஸ்ட் ஃபீட்பேக் லிங்க்கில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்த எபிசோட் வந்து 20th எபிசோட். ஸோ எவ்ரி 10th எபிசோட் வந்து Q&A எபிசோட். அதனால் ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷன் ரிலேட்டடான உங்களுடைய கொஷின்ஸை வந்து நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கில் கேளுங்க. அந்த லிங்க்கில் நான் அதை அட்ரஸ் பண்ணுறேன். ஒரு 2 வீக்ஸ் கணக்கு வச்சுக்கலாம். அந்த லிங்க் வந்து ஒரு 24 வரைக்கும் ஓப்பனில் வைக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அதில் உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள், அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். தென் அதுக்கடுத்து வேறு ஏதாவது இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்க, வேறு ஏதாவது ஏரியாவில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, கொஞ்சம் ப்ரீஃபாக பேசணும்னு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் டாபிக் சஜஷன் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். அதில் உங்களுடைய கொஷின்ஸ் கேளுங்க. ஸோ யூஸ் திஸ் அப்படிங்கிறத வந்து லைக் நீங்கள் வந்து நிறைய பேர்த்த ஃபாலோ பண்ணுவீங்க இன்ஸ்டாகிராமில் எங்கேயோ, பட் அங்கங்கே உங்களுக்கு ஒரு சின்ன லைக் அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கன்வே ஆகும். பட் ஸ்டில் யூ மே ஹாவ் அ கொஷின். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ ஓகே இதெல்லாம் நீங்கள் சொன்னது புரிஞ்சுது, பட் இந்த சினாரியோ என்ன பண்ணுறதுன்ற மாதிரியான சின்ன கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேளுங்க. நான் கேட்குறப்ப தான் நானும் கரெக்டாக அட்ரஸ் பண்ணுவேன், உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஹேண்டலோடைய லிங்கையும் கீழே கொடுக்குறேன், அதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். பாய். இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். பாய்.